நாங்க வாழ்றதா தற்கொலை பண்ணிட்டு சாகிறதா? இந்திக்காரன் கூட இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், அங்க இருந்து இங்க வர்றான், அவன் வந்து 700 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. நாங்க என்னத்த கேட்கிறோம்? எங்களுக்கு சம்பளத்தை கொடுங்க, கைக்கு 800 ரூபாய் வர மாதிரி சம்பளத்தை கொடுங்க. நாங்க அதைத்தான் கேட்கிறோம், வேற ஒண்ணும் கேட்கல. ஏன் நீங்க கொடுக்க முடியாதா? கவர்மெண்ட்ல கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்களா? உழைச்சி இப்ப எங்க உழைப்பு இந்த செவுத்துல இல்லையா? இந்த டிஎன்பிஎல் செவுத்துல ஒவ்வொரு செவுத்துல எங்க உழைப்பு இல்லையா? எங்க மக்களோட, எங்க கிராமத்து மக்களோட உழைப்பு இல்லையா? படிச்ச இளைஞர்கள், படிக்காத ஆள் எல்லாரும் தான் இங்க வேலை பார்க்கறான். எல்லாரும் இன்னைக்கு ஒரே குரல்ல தான் நிக்கிறான், எங்களுக்கு சம்பளம், நியாயமான சம்பளத்தை கொடுங்க. நாங்க வேற எதுவும் கேட்கல, நாங்க வாழ்க்கையை நடத்தணும். நாங்க வாழ்றதா தற்கொலை பண்ணிட்டு சாகிறதா? இந்திக்காரன் கூட இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், அங்க இருந்து இங்க வர்றான், அவன் வந்து 700 ரூபாய் வாங்கிட்டு இருக்கான். ஆனா எங்க நிலைமை அவனோட மோசமா போயிட்டு இருக்கு. நாங்க கொத்தடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க நிலைமையை நீங்க சிந்திச்சு பாக்குறேன். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த தமிழ்நாடு அரசாங்கம், நம்ம திருச்சி மாவட்டம் ஆட்சியர் எல்லாம் வந்து முன்னெடுத்து, நம்ம மந்திரி எம்எல்ஏ பூரா எல்லாம் முன்னெடுத்து, எங்களுக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு நீங்க நல்லது செஞ்சு கொடுக்கணும்.